ஒரு இது பியர் அதை உடச்சி போட்டிருக்கு, இந்த செடியில் இருந்தது. அதே மாதிரி தான் ஆப்பிளில் வந்து ஒரு 25 ஆப்பிள் போல் நல்லா பெருசாக வந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 4-5 பறித்தோம், மீதியெல்லாம் வந்து அணில் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்படி நம்ம விட்டு வச்சிருந்தாலும் இப்போ வந்து இந்த சூறாவளி காற்றுல எல்லாம் கீழே விழுந்திருக்கோம். அதனால் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அது யூஸ் ஆச்சு. இது வந்து க்ரீன் ஆப்பிள், அதனால் வந்து பச்சை கலர்லேயே இருக்குது. இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, ஆனால் நல்லா கிறிஸ்பாக இருந்தது, நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. நான் வந்து கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறமா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் விட்டு வச்சுருந்தேன். இது வந்து கலர் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா ஏதோ கடிச்சு வச்சுருக்கு. அதில் வந்து இப்போ எறும்பு போய் எல்லா ஜூஸையும் எடுத்துகிட்ருக்கு. இது வந்து ரெட் கலர் ஆப்பிள், ஆனால் வந்து இன்னும் ஃபுல்லாக ரெட் ஆகலை. நம்ம கஷ்டப்பட்டு கிராஃப்டிங் பண்ணி இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றினது எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போட்டிருக்கு புயல். இனி இந்த சீசனுக்கு வர பண்ண முடியாது, நம்ம இனி அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும், வெயிட் பண்ணணும். எவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது பாருங்க. இப்போ தான் அழகாக பிடிச்சிட்டு இருக்கு ஃப்ரெஷ் இஞ்சி. இதில் ஊறுகாயெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவா? இஞ்சிடா இது. சரி, நான் மீதியை வந்து எப்படியாச்சும் காப்பாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். க்ரீன் ஹவுஸில் வந்து சீத்தாப்பழம் காய்ச்சிருக்கு, 3 சீத்தாப்பழம் இவ்வளோ பெருசாக இருக்குது. காமிக்கிறேன், இங்கே இருக்குது பாருங்க சீத்தாப்பழம். பறிச்சிடாதடா.